الحمد لله الحمد لله كفى الصلاة والسلام على من اصطفى خصوص خلفاء وعاله شرفاء ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹுவின் அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றேன். சலாத்தும் கருணையும் ஷஃபியுல் முதுனிபீன் ஹாத்தமுன் நபியீன் சையதுல் முர்சலீன் ரஹ்மத்துலில் ஆலமீன் நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களினுடைய குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் நம்மவர்கள் நம் ஊரார்கள் நம் குடும்பத்தார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ரப்பே ரஹ்மானே, உன்னையே நம்பி வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறியாமல் தெரியாமல் செய்துவிட்ட எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் உனது மேலான ரஹ்மத்தை கொண்டு கிருபை கொண்டு மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக. இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விதமான சூழ்ச்சிகள் சோதனைகள் சங்கடங்கள் மன உளைச்சல்கள் வேதனைகள் அனைத்து விதமான முசீபத்துகளை விட்டும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உனது ஷரியத்தை எங்களுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளையும் எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, நீ கடமையாக்கிய அனைத்து கடமைகளையும் குறிப்பாக தொழுகையை முறையாக பேணுதலாக இறையச்சத்தோடு தொழுகக்கூடிய சாலிஹின்களாக ஆபிதீன்களாக எங்களை கபூல் செய்வாயாக. எல்லாவற்றிற்கு மேலாக உன்னுடைய ஹபீப் எங்களுடைய உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஷஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக சொர்க்கத்திற்குரியவர்களாக எங்களை அங்கீகரித்தருள் புரிவாயாக. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் முஹம்மது சலாமினை சமர்ப்பித்துக் கொண்டு என்னுடைய உரைக்கு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே மிக உயர்ந்த உன்னதமான கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கின்றார். படைத்தது மட்டுமல்லாமல் அவனுக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலே அவனுடைய அறிவு சார்ந்த ஆற்றல் சார்ந்த எல்லா நிலைகளுக்கும் உதவி செய்யக்கூடிய வகையிலே தேவைப்படக்கூடிய வகையிலே எல்லா படைப்பினங்களையும் மனிதர்களுக்கு சாதகமாக அல்லாஹ் படைத்திருக்கின்றார். அல்லாஹ் ஒரு இடத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான நிஅமத்துக்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான். ஒவ்வொரு நிஅமத்து இந்த மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய அவசியப்படக்கூடிய பிரயோஜனம் தரக்கூடிய எந்த விஷயத்தையும் எந்த நிஅமத்தையும் நீங்கள் எண்ணி பார்த்தால் அது எண்ணி பார்த்து விட முடியாது. எல்லாமே மிக முழுக்க முழுக்க மனிதனுக்கு பயன் தரக்கூடிய வகையிலேயே அல்லாஹ் அந்த படைப்பினங்களை எல்லாம் மிக உறுதுணையானதாக சப்போர்ட்டாக அல்லாஹ் படைத்திருப்பதை தன்னுடைய அருள்மறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் செய்த
இந்த நன்றி கடன்களுக்கு நாம் என்ன பேருபகாரம் செய்து விட்டோம்? அல்லாஹ் செய்த இந்த நிஅமத்துக்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான இந்த நிஅமத்துக்களுக்கு பிரதி உபகாரமாக அல்லாஹ் நாம் எதை செய்ய இருக்கிறோம்? கண் எவ்வளவு பெரிய நிஅமத்து தெரியுமா? நாளை மறுமையிலே மூட்டை முடிச்சுகளோடு நன்மைகளை சுமக்க முடியாமல் சுமந்து சென்று தராசினுடைய ஒரு தட்டிலே நம்முடைய நன்மைகளை வைத்து அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எத்தனையோ நியமத்துக்களிலே ஒரே ஒரு நியமத்திலே ஒரு கண்ணை மட்டும் இன்னொரு தராசிலே வைத்தால் நாம் செய்த அமல்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். நாம் செய்யக்கூடிய முழுக்க முழுக்க செய்த அந்த இபாதத்துகள் எல்லாம் அதனுடைய நன்மைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். எதற்கு? அல்லாஹ் தந்த அந்த கண்ணினுடைய நியமத்திற்கு. இல்லாதவர்களை சென்று கேட்டால் தான் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் என்னவென்று நமக்கு விளங்கும். அல்லாஹு தஆலா நம்மை ஒரு முழு மனிதனாக, ஆரோக்கியமாக, ஒரு சீரான ஒரு மனிதனாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய வேல்யூ என்ன என்பதை நமக்கு புரியாமல் ஆகிவிட்டது. இத்துணை காலங்கள் நாம் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறோம். ஒரு கட்டத்திலே யதார்த்தமாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் அல்லது ஒரு குறைபாடு அல்லது ஒரு நோய்வாய் நமக்கு ஏற்பட்டு விட்டால் அப்பொழுதுதான் தெரியும் அந்த உறுப்பினுடைய அர்த்தம், அந்த உறுப்பினுடைய யதார்த்தம், அந்த உறுப்பினுடைய மதிப்பு என்ன என்பது நமக்கு அப்பொழுதுதான் தெரியும். ஒரு நரம்பு தான் பிடிச்சி இழுத்து விட்டால் முடிந்து விட்டது. இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் நம்முடைய சுய சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று எண்ணுகிறோம். அந்த சிந்தனையை கொடுத்தது கூட யாரு? அந்த அல்லாஹ் தான். இப்படி அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு நியமத்துக்களையும் பயனுள்ளதாகவே ஆக்கி இருக்கின்றார். எல்லா நியமத்துக்களையும் பெற்றுவிட்டு அல்லாஹுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துகிறோம், அல்லாஹுக்கு நாம் எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு யதார்த்தமாக, ஒரு சாதாரணமாக ஒரு உதவி ஒரு நபர் செய்து விட்டாரே ஆனால் அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை, அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய நன்றி என்பது அளவில்லாதது. சாதாரணமாக இந்த உலகம் சார்ந்த ஒரு உதவித்தான். ஒரு 100 ரூபாய் உதவி செய்தால் அதற்காக நாம் செய்யக்கூடிய நன்றி கடன் என்பது ஏராளம். இந்த உலகம் சார்ந்த விஷயத்திற்கே, உதவிகளுக்கே இவ்வளவு தாக்கத்தையும் இவ்வளவு முயற்சிகளையும் செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்திற்கு என்ன பேருபகாரம் செய்து விட்டோம்? இந்த உலகத்திலேயே அல்லாஹுக்காக நாம் செய்யக்கூடிய நன்றிகளிலேயே மிக உயர்தரமான, உன்னதமான, மிக முக்கியமான ஒரு நன்றிகளை நாம் செலுத்துகிறோம் என்று சொன்னால் அதிலே முதல் கட்டமாக, முதல் விஷயமாக இருக்கக்கூடிய அந்த இபாதத் இந்த தொழுகை என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தொழுகையின் மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை என்பது சுவர்க்கத்தினுடைய திறவுகோல். இந்த தொழுகை தான் மனிதனை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ பிரச்சனைகளிலே இருக்கிறோம், எத்தனையோ சங்கடங்களிலே இருக்கிறோம், மனக்கவலையோடு இருக்கிறோம், மன உளைச்சல்களோடு இருக்கிறோம். எல்லாவற்றிற்குமான ஒரு தீர்வு இந்த தொழுகையில் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைதான் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் நமக்கு அந்த தந்த நியமத்துக்களுக்கு பிரதி உபகாரமாக உச்சக்கட்டமான ஒரு நன்றி என்பது இந்த தொழுகையின் மூலமாகத்தான் நாம் செய்ய முடியும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடத்திலே சென்று கேட்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய தொழுகை, அவர்களினுடைய வணக்கம், அவர்களினுடைய இபாதத் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்கிறார்கள்,
நபிகராரினுடைய தொழுகை இரவு நேரத்திலே அவர்கள் தக்பீர் கட்டிவிட்டால் கால் வீங்கும் அளவுக்கு அல்லாஹ்வை நின்று தொழுவார்கள். அவர்கள் கண்ணீர் தாரை தாரையாக தரையில் ஓடக்கூடிய அளவுக்கு கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அதிகாலையிலே ஃபஜ்ருக்காக பிலால் வந்து அழைக்கின்ற போது கால்கள் எல்லாம் வீங்கிய நிலையில் நடக்க முடியாமல் நடந்து செல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்வை நின்று வணங்குவார்கள், கியாமிலே நிற்பார்கள். ஆனால் இன்றைக்கு தொழுகையிலே நம்முடைய தொழுகை பத்தி நான் சொல்றேன். அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டிட்டா போகும். அல்லாஹு அக்பர் இவ்வளவு தக்பீரை நீட்டுறாரு, அது கூட நம்மால் பொறுத்து கொள்ள முடியல. ஒரு 2 நிமிஷம் கூட்டிட்டா போதும் தொழுகையில. ஹஸரத் 2 நிமிஷம் கூட்டி தொழு வச்சுட்டாரு. தொழுகையில் எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பதை நான் நம்முடைய சிந்தனைக்கு நான் சொல்கிறேன். தொழுகையில் அவ்வளவு பேணுதல் வர வேண்டும். யாருக்காக தொழுகிறோம், எதற்காக தொழுகிறோம், தொழுகை என்றால் என்ன, பேருக்காக கடமைக்காக தொழுவதா இந்த இபாதத்? இந்த உலகத்திலே ஒரு கலெக்டரையோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு நபரையோ நாம் பார்க்க சென்றால் எவ்வளவு கவனமாக அவர் பேசக்கூடிய பேச்சை கேட்போம், எவ்வளவு மரியாதை அவருக்கு கொடுப்போம். அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் நமக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். தொழுகை என்று சொன்னால் அல்லாஹ்வோடு பேசுவது, உரையாடுவது. அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ் தஆலா மிஅராஜை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் உங்களுக்கான, என்னுடைய உம்மத்துக்கான மிஅராஜ் இந்த தொழுகை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாத்துல் மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை என்பது முஃமின்களினுடைய மிஅராஜ் என்று சொன்னார்கள். தொழுகை மிஅராஜிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வோடு பேசினார்கள், உரையாடினார்கள். நாம் இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வோடு பேசுகிறோம். அல்லாஹ்வோடு பேசும்போது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். கலெக்டரோடையோ அந்த விஐபியோடு நாம் நின்று பேசுகின்ற போது நாம் கவனக்குறைவாக அங்கும் இங்கும் திரும்பினால் அவர் என்ன நினைப்பாரோ ஏதோ நினைப்பாரோ என்று பய உணர்வோடு ரொம்ப கண்ணியமாக மரியாதையாக அவரோடு பேசுகிறோம். ஆனால் நாம் அல்லாஹ்வை வணங்குகின்ற போது, தொழுகின்ற போது எந்த லட்சணத்திலே, இன்னும் மட்டரகமாக கூட சொல்லலாம், அவ்வளவு சாதாரணமாக இந்த தொழுகையை நாம் மிக 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 கவனக்குறைவாக தொழுகிறோம். தொழுகையினுடைய விஷயத்திலே ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறோம். சாதாரணமாக இந்த தொழுகையை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இவ்வளவு சோதனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இவ்வளவு உங்களை வருத்திக் கொள்கிறீர்கள், ஏன் இவ்வளவு நீங்கள் சிரமப்படுகிறீர்கள் தொழுகைக்காக? மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர், நீங்கள் உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கப்பட்டு விட்டதாக தீர்மானமாக செய்தியை குர்ஆனிலே தந்திருக்கின்றானே. யாரையும் முகம் சுளிக்காத அளவுக்கு பேசக்கூடிய மகத்தான ஒரு முகத்தை உடையவர்கள் நீங்கள். எவ்வளவு கண்ணியமாக இந்த உலகத்திலே மற்றவர்களை மதித்து வாழ்கிறீர்கள். சீ என்ற வார்த்தை கூட மற்றவர்களை கண்டு நீங்கள் பேசாத ஒரு கண்ணியமான ஒரு மனிதராக, ஒரு நபியாக இருக்கக்கூடிய நீங்கள் எதற்காக கால் வீங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வை நின்று வணங்க வேண்டும், தொழுக வேண்டும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் கேட்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அன்னை ஆயிஷாவே, அருமை மனைவியே, நான் தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், நீ சொல்வதெல்லாம் உண்மைதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவன் தான். ஆனால் நான் அஃபலா அப்தன் ஷகூரா, அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா? நாம் எல்லாம் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாவம் செய்தால்தான் தொழுக வேண்டும் என்பதாக. அதுவல்ல,
நாம் அல்லாஹ் நம்மை பாவம் செய்யாமல் பாதுகாக்கிறானே, அதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நீங்க ஒவ்வொரு மாதமும் தேவையில்லை, ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு முடிவெடுங்க. இன்ஷா அல்லாஹ் வருடத்திற்கு ஒரு முறை மருத்துவமனைக்கு, ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஏதாவது உங்க கையில இருக்கக்கூடிய உங்களால் முடிந்த அளவுக்கு சின்ன சின்ன பிஸ்கட்டோ அல்லது பன்னோ பிரெட்டோ வாங்கி கொண்டு அந்த நோயாளிகளுக்கு கொண்டு போய் கொடுத்து நலம் விசாரிங்க. சுப்ஹானல்லாஹ், எத்துணை ஆச்சரியமான நோய்கள் எல்லாம் அங்கே குவிந்து கிடக்கிறது. விதவிதமான நோய்கள், மனிதனை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கான நோய்கள். அந்த நோய்களினுடைய பெயர்களை சொல்லி மாளாது, அவ்வளவு நோய்கள். இது என்ன உலகம்? இது என்ன உலகம்? மருத்துவமனைக்கு போங்க, கவலைப்படுங்க. அல்லாஹ் எல்லா நோய்களில் இருந்தும் நம்மை பாதுகாத்து இருக்கிறானே. எவ்வளவு சங்கையா நம்மளை கண்ணியமா வாழ வச்சிருக்கான். மற்றவங்களை எவ்வளவு பரிபூர்ணமாக பார்க்கிறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நேற்றைய தினம் இரவு நேரத்தில் ஏர்போர்ட்டிற்கு போனோம். 2 பிள்ளைகளை ஒருவர் அழைத்து வருகிறார். நல்ல இபாதத்தான சாலிகான ஒரு மனிதர் தான். உம்ரா போகிறதுக்காக போறாங்க. பார்த்தா அந்த கண் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நோய், மூளையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கண்ணையும் பாதித்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன நோயின் கூட நம்முடைய வாயில நுழையல. அந்த மருத்துவமனைகளில் ஒவ்வொருவரும் படக்கூடிய அந்த சிரமங்கள், கஷ்டங்கள், எவ்வளவு விதவிதமான பாதிப்புகளுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை தடகாத்தமாக, ஆரோக்கியமாக, எல்லா நிலைகளிலேயும் நாம் உயிரோட்டமாக தலை நிமிர்ந்து நடந்து செல்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை எப்படி வைத்திருக்கிறான், அல்லாஹ் எப்படி நம்மை கண்ணியமாக வாழ வைத்திருக்கிறான். மற்றவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் மத்தியிலே நமக்கான வித்தியாசம் என்ன? கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். ஃபஜ்ருக்கு வரக்கூடிய சஃப்புகள் 3 சஃப்பு. பயான் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆக போகுது. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பள்ளிவாசல்ல நிரம்பல்ல, ஃபுல்லா மலக்குமார்கள் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேரு இஸ்லாமியர்கள் நிறைந்த ஊர் பட்டூர். இஸ்லாமியர்கள் நிறைவாக உள்ளவர்கள் பட்டூர்ல. ஆனால் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நடைமுறைகள், செயல்பாடுகள், அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்கள் நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கிறோம். பிறகு நம்ம பேசுகிறோம், அல்லாஹ் இவ்வளவு சோதனை தருகிறானே, மோடி ஆட்சி ஒழியாதா, அந்த ஆட்சி ஒழியாதா, இவ்வளவு நெருக்கடிகளா? சொல்லி என்ன பிரயோஜனம்? படைத்த இறைவனை நாம் எப்படி நம்புகிறோம்? படைத்த இறைவனுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துகிறோம்? எவ்வளவு பாதுகாப்பை நமக்கு அல்லாஹ் தருகிறான். ஒவ்வொரு நெருக்கடியான அரசியல் ரீதியான அரசாங்கத்தின் மூலமாக, அதிகாரிகளின் மூலமாக வரக்கூடிய உச்சகட்டமான நெருக்கடிகளிலும் கூட அல்லாஹ் தஆலா எவ்வளவு பாதுகாப்பை இலகுவாக, லேசாக தூக்கி எறிகிற மாதிரி பாதுகாப்பை தர்றானா இல்லையா? கண்கூட பார்க்கிறோமா இல்லையா? வெள்ளங்களின் மூலமாக இஸ்லாமியர்கள் மதிப்பு மிக்கவர்களாக காட்டப்படுகிறது. கொரோனா போன்ற நோய், சிஐஏ, அந்த எல்லாம் வந்துச்சு. நம்மெல்லாம் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன நிலைமையோன்னு அல்லாஹ் கொரோனா கொடுத்து ஒண்ணு இல்லாமல் ஆக்கிட்டான். இன்னைக்கு என்ன முடிஞ்சது? எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஏதாவது சோதனைகள், சிரமங்கள், நெருக்கடிகள் நமக்கு வருகிறது என்று சொன்னால் அது நம்மினுடைய குறைபாடு. அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றிகளிலே மிக மிக குறைகள் நிறைய இருக்கிறது நாம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால், நமக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால், அங்கே ஏதோ அல்லாஹ்வுடைய இபாதத்துகளில் குறைபாடு இருக்கிறது என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளை சேட்டை பண்ணுகிறான், நமக்கு எதிராக நடக்கிறான், நம்முடைய மனைவி நம்முடைய சொல்லை கேட்கல, நமக்கு எதிர்ப்பா செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களினுடைய குற்றம் அல்ல, என்னுடைய குற்றம். என்னுடைய இபாதத்துகளிலே, என்னுடைய வணக்க வழிபாடுகளிலே குறை இருக்கிறது என்பதை நாம் தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழுகையினுடைய விஷயத்தில் ரொம்ப பொடுபோக்கு. அல்லாஹ்வினுடைய பெரிய நியாமத்தை நம்ம ஒரு பட்டருக்கு செய்திருக்கிறான். கண்கூடா பார்க்கிறோம்.
எல்லா வக்து தொழுகையை விட மகரிப் தொழுகை தான் பள்ளி நிரம்பி இருக்கிறது. இது ரொம்ப பிரபலியமாக எல்லா ஊர்களையும் பேசப்படுது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், உண்மையிலேயே யோசிக்க வைக்கிறது. இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், அங்கங்கே இருக்கிறாங்க, சரியாக பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. மகரிப் பாங்கு சொன்ன உடனே பள்ளிவாசல் முழுக்க நிரம்பி இடம் பற்றாக்குறையாக வெளியில கூடிய சில நேரங்களில் நின்று இருக்கிறாங்க. அதனாலதான் இதெல்லாம் பார்த்து மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்காக நம்ம நிர்வாகம் முடிவு செய்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மகரிப் வக்தோட முடிஞ்சு போச்சு. இஷாவுக்கு 2 சஃபு 3 சஃபு தான். அப்புறம் கூப்பிட்டு முன்னாடி வாங்க நிக்க வைக்க வேண்டியது இருக்குது. ஏன் அவ்வளவு கூச்சம், தயக்கம் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் வருவதற்கு? ரொம்ப கவலையோட உற்று நோக்க வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எப்படி நம்ம நன்றி செலுத்துறது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு மூத்த ஒரு சஹாபி பாலைவனத்திலே நடந்து செல்கிறார்கள். தூரத்திலே ஒரு மனிதர் கீழே ஏதோ ஒரு குனிந்து பொருளை எடுத்து ஏதோ செய்கிறார். இந்த மூத்த சஹாபி வேகமாக நெருக்கமாக அந்த மனிதரிடத்திலே சென்றால் அங்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கீழே கிடந்த ஒரு பேரித்தம் காயை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மண்ணை துடைத்து எடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னா போதும், சஹாபாக்கள் எல்லாம் உங்களிடத்துல கொட்டி கொண்டு கொடுப்பார்களே, ஏன் இவ்வளவு தயக்கம் உங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நான் எப்படி அல்லாஹ்வுக்கு இதற்காக நன்றி செலுத்த போகிறேன் என்று தெரியவில்லையே. இன்னைக்கு சுவையான சாப்பாடு, நினைச்ச சாப்பாடை நம்ம சாப்பிடுறோம். எல்லா வகையான சாப்பாடுகள், உணவு வகைகள், ஒரு நேரம் அல்ல, 2 நேரம் அல்ல, நினைத்த நேரம் எல்லாம் உணவு. 3 நேரம் போய் 6 நேரம் 8 நேரம் ஆச்சு. இன்னைக்கு காலையிலேயே 2 சாப்பாடு. ஃபஜ்ர் தொழுத உடனே ஒரு சாப்பாடு, 8 மணிக்கு ஒரு சாப்பாடு, அடுத்து 11 மணிக்கு ஆபீஸ்கள்ல இருக்குது ஒரு வடையும் ஒரு டீயும், 1 மணிக்கு லஞ்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அசதியான அப்போ ஒரு சாப்பாடு, ஈவினிங் நாஸ்டா, இரவு நேரம் டின்னரு. சுப்ஹானல்லாஹ், எத்துணை சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிடுறோமே. இதெல்லாம் எப்படி கிடைச்சது நமக்கு? யோசிச்சு பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை விசாலமாக ஆக்கி தந்திருக்கிறான். அல்லாஹுக்காக நாம் என்ன நன்றி செலுத்துகிறோம்? தொழுகையில அவ்வளவு அசட்டை, பாங்கு கேட்டாலும் கூட கண்டும் காணாமல் செல்கிறோமே. அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? ஒரு 2 நிமிடம் அதிகமானால் நாம் யோசிக்கிறோம், இந்த இமாம் 2 மணி நேரம் 2 நிமிஷம் கூட தொலை வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பின்னாடி பேசுகிறோம். பேசட்டு, ஒன்றும் தப்பல்ல. நாம் அந்த 10 நிமிடங்கள் என்று சொன்னால் அந்த 10 நிமிடமும் எப்படி நம்ம தொழுகை இருந்துச்சு, நம்முடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு, நம்முடைய ருக்கு எப்படி இருந்தது? அல்லாஹு தஆலா 4 வகையான இபாதத்துகளை இந்த தொழுகையிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். படைப்பினங்களையும் அப்படித்தான் படைத்திருக்கிறான். 4 வகையான படைப்புகள். ஒன்று நின்றுகிட்டே இருக்கிற மாதிரி மலைகள், அல்லாஹுவை நின்று கொண்டே இபாதத்துகளிலே இருக்கும். மரங்கள் செடிகள் எல்லாம் அதே போன்றுதான் அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தொழுகையின் மூலமாக கியாம், நிற்கக்கூடிய அந்த இபாதத். சூரா ஃபாத்திஹா, சூறாக்கள் ஓதுகிறோம். அதே போன்று ருக்குல இருக்கிற மாதிரி ஆடு மாடுகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதுதான் ருக்கு. இது 2வது வகை. 3வது வகை சஜிதாவிலே புழு பூச்சிகள் எல்லாம் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை. இவைகள் எல்லாம் சஜிதாவை குறிக்கிறது. நாம் அல்லாஹுவை சஜிதா செய்கிறோம். இப்படியாக மனிதர்களை இந்த உலகத்திலே படைத்ததை போன்று மற்ற ஜீவன்களை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கின்றானோ அதே போன்று எல்லா நிலைகளிலேயும் மனிதன் இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக 4 வகையான அந்த அமைப்பிலே இந்த தொழுகை அமைத்திருக்கிறது. மரம் நிற்பதை போன்று, மலைகள் உட்கார்ந்திருப்பதை போன்று,
கால்நடைகள் ருக்குவிலே இருப்பதை போன்று, புழு பூச்சிகள் சஜிதாவிலே ஊர்ந்து செல்வதை போன்று மனிதர்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலேயே உயர் ரகமான படைப்பாகிய நாம் எல்லா படைப்பினங்கள் செய்யக்கூடிய அந்த இபாதத்துகளை போன்று ஒட்டுமொத்த இபாதத்துகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக நிற்பது, ருக்கு செய்வது, இருப்பது, சஜிதா செய்வது போன்ற இபாதத்துகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த பட்டூர்ல 4 மணி நேரம் இல்ல, ஒரு அரை மணி நேரம் எந்த காத்துமே இல்ல, ஆக்சிஜனே இல்ல, என்ன ஆகும்? கொரோனா காலங்களில் ஆக்சிஜன் கிடைக்காம கபர்கள் எல்லாம் நிரம்பி வழிஞ்சுது. அல்லாஹ் எல்லாவற்றையும் இலவசமாக ஆக்கி தந்திருக்கின்றான். அந்த இலவசங்கள் எல்லாம் இன்றைக்கு பணமாகிடுச்சு. பணம் கொடுத்தா தான் ஆக்சிஜன். அந்த கொரோனா காலத்துல லட்ச லட்சமாக கொட்டியும் கூட ஆக்சிஜன் கிடைக்கவில்லையே. எவ்வளவு பரிதாபமாக ஒவ்வொரு உயிர்களும் போச்சு. அந்த ஆக்சிஜன் நம்முடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் இலவசமாக தருகிறார். யாரால கொடுக்க முடியும்? அந்த ஆக்சிஜனுக்காகவே காலம் முழுக்க அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், இந்த தொழுகையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை மனிதன் அறிந்தான் என்று சொன்னால், மனிதன் அந்த நன்மைகளினுடைய அந்த தொழுகைகளினுடைய பலாபலனை புரிந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் வீட்டிற்கே செல்ல மாட்டான். இந்த தொழுகையினுடைய மகிமை, இந்த தொழுகையினுடைய சந்தோஷம் அப்படியே உள்ள போயிடணும். தொழுகையில நாம் தொழுகையாக மாறிவிட வேண்டும். நாம் தொழுகுவதை விட தொழுகையாகவே நாம் மாறிவிட வேண்டும். யோசிச்சு பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய ஒரு சங்கடமான ஒரு நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹுக்கு எந்த நிலையிலெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு நியமத்துக்களுக்கும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தண்ணீர் இலவசம். இன்னைக்கு தண்ணீர் எல்லாம் காசாகி போச்சு. கேன் தண்ணி இல்லைன்னா யாருமே தண்ணி குடிக்கிறது இல்லை, நான் உட்படதான். இந்த தண்ணியே குடிச்சு சாதா பைப்ல வர்ற தண்ணியை குடிச்சா இருமல் வருது. என்ன செய்யறது? பழகி போச்சு. பைசா கொடுத்தாதான் தண்ணீர். வெளிச்சம், அந்த வெளிச்சம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் ½ கரண்ட் போயிட்டு அவ்வளவுதான், தடமாறி அவ்வளவுதான். ஏசி இல்லாம எல்லாம் நடு தெருவுக்கு வந்துருவோம். கபர் எப்படி இருக்கும்? நாளைக்கு கொண்டு நம்மள வைப்பாங்கள? பேட்டரி லைட்டை கொண்டு வைக்க முடியுமா? அவன் கபர்ல தனியா இருப்பாருன்னு சொல்லிட்டு, இல்ல ஒரு எமர்ஜென்சி தான் லைட் வைப்பாங்களா? ஒண்ணும் கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய கபருக்கு வெளிச்சம் வேணுமா? இந்த தொழுகையை கொண்டு வெளிச்சத்தை தேடிக்கொள். இந்த தொழுகை உன்னுடைய கபருக்கு வெளிச்சமாக வரும் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இன்னைக்கு சூரியன் வெளிச்சம், அந்த வெளிச்சம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு நேரத்துக்கு நம்ம கரண்டை யூஸ் பண்ண முடியும்? சூரியனின் மூலமாக கிடைக்கக்கூடிய வெளிச்சத்தை அல்லாஹ் இலவசமாக தந்திருக்கிறார். குத்து இருட்டாயிருச்சுன்னா வெளிச்சம் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. நிறைய நியாமத்துக்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா நிலைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறான். சோதனைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடிக்கடி சொன்ன ஒரு நிகழ்வு தான். 2 திர்ஹம் சம்பாத்தியம் பண்றாங்க. மிக கடுமையான ஏழ்மையான நிலை, வறுமை. நம்மள மாதிரி நிம்மதியா சாப்பிடுறது இல்லை. நேரத்துக்கு நேரம் கிடைச்சதை வச்சு சாப்பிட்டுக்குடுவாங்க. இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ், இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். 2 திர்ஹம் சம்பாதித்து 2 ரொட்டியை வாங்கிட்டு வர்றாங்க. 2 ரொட்டியை வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடத்திலே, மனைவி இடத்திலே கொடுக்கறாங்க. தன்னுடைய அருமை பிள்ளைகள், பொதுவா பெற்றோர்கள் எல்லாம் அப்படிதான். நம்ம சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, என் புள்ள சாப்பிடட்டும்னு நினைக்கிறவங்க. என் புள்ள சாப்பிடுற அதே மாதிரி தாங்க அல்லாஹ்வும் நம்மளை வாழ வச்சு அல்லாஹ் ரசிக்கிறான். நமக்கு உணவு கொடுத்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான்.
நம்ம சந்தோஷமாக இருப்பதை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி உணவு கொடுத்து அவர்கள் சாப்பிடுவதை ரசிக்கிறோமோ அதே போன்று அடியார்களுக்கு உணவு கொடுத்து அல்லாஹ் ரசிக்கிறான். ஃபாத்திமா நாயிட்ட கொடுத்த உடனே அந்த ரொட்டியையும் 2 ரொட்டியில ஒரு ரொட்டியை எடுத்து தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் பீத்து கொடுக்கிறார்கள். அகல பைத் ஹசன் ஹுசைன் 2 பேரும் சின்ன குழந்தைங்க, பசி வாங்கிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு ரொட்டியை பாதி எடுத்து தன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு கொடுக்கிறாங்க. இன்னொரு ரொட்டியை எடுத்து தன்னுடைய வாயில வைக்கும் போது தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய நினைவு வருது. எப்போதுமே சரி, பெண் புள்ள தான் நம்மளை யோசிச்சு பார்க்கும், பொம்பளை புள்ள தான் தந்தையை யோசிச்சு பார்க்கும். சாப்பிட்டாங்களா இல்லையா, எங்க இருக்கிறாங்க, இவ்வளவு நேரம் வர்ற. ஆம்பளை புள்ள இருப்பான், கல்லு மாதிரி இருப்பான், அவனுக்கு தேவை கிடைச்சிச்சா முடிஞ்சு போச்சு, தான் வயிறு நிரம்பிச்சா அல்ஹம்துலில்லாஹ்னு உட்கார்ந்துருவான். வாப்பா வரையிலையா, அத்தா வரையிலையா, என்ன செய்தாங்க, எங்க போனாங்க, இவ்வளவு லேட்டா வருத, உடனே போன் அடிக்க. யாரு பண்ணுவா, யாருங்க பண்ணுவா, மனைவி கூட பண்ண மாட்டாங்க. யாரு பண்ணுவா, பொம்பளை புள்ள பண்ணுவோம். அவ்வளவு பாசம். ஆனா நம்ம பிள்ளைங்கள்லாம் அப்படி இல்லை. நம்ம வெளியே போகணுமா இல்லையா, நம்ம வாலிப பிள்ளைகள் எல்லாம் அப்படி இல்லை. எல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் பெற்றோர்களுக்கு கொடுக்க கண்ணியத்தை கொடுக்கறாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் கடுமையான பசி நேரத்திலே அந்த பாதி ரொட்டியை எடுத்து உண்ண நினைக்கிறார்கள். தந்தையினுடைய ஞாபகம் எடுத்துக்கொண்டு ஓடோடி ஓடுகிறார்கள் தந்தை இடத்துல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இடத்திலே சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், அருமை தந்தையே, நீங்க ரொட்டி சாப்பிட்டீங்களா, ஏதாவது உணவு சாப்பிட்டீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அருமை மகளே, நான் இந்த ரொட்டியை பார்த்து என்னுடைய வயிறு பார்த்து 2 நாளாக ஆகிவிட்டது, 2 நாளாக பசியோடு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பகுதி ரொட்டியை 2ஆக பிரித்து மகளும் தந்தையுமாக சாப்பிடுகிறார்கள். சாப்பிடும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அருமை மகளே, இந்த ரொட்டிக்கு அல்லாஹ்வுக்கு நான் எப்படி நன்றி செலுத்த போகிறேன், அல்லாஹ்வுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன், இவ்வளவு பசி உள்ள நேரத்தில் எனக்கு அல்லாஹ் உணவு தந்திருக்கிறானே. இன்னைக்கு நேரம் தவறாம கரெக்டா டைம் அடிச்ச உடனே சாப்பாடு. நமக்கு தொழுகையில எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம். சாப்பாட்டிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட தந்தவன் அல்லாஹ், ரிஸ்கை தந்தவன் அல்லாஹ். அந்த ரிஸ்கை சாப்பிடுகிறோம், தந்தவனை மறந்து விடுகிறோமே. சாப்பிடுவதற்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செலவழிக்கிறோம். ஆனால் தொழுகையிலே ஒரு 5 நிமிடம் அல்லாஹ்வுக்காக நிம்மதியாக அந்த தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லையே. அதற்குள்ளால் எத்துணை சிந்தனைகள், எத்துணை யோசனைகள், எத்துணை பிரச்சனைகள். ஒரு சின்ன பிரச்சனைனா தொழுகையை விட்டுட்டு போயிடுறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக மார்க்க அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், ஒவ்வொரு நேர தொழுகையையும் நீ கடைசியாக அல்லாஹ்வுக்காக தொழுகிறாய் என்று நினைத்து தொழுகு. அடுத்த வக்து நம்மால் உயிரோடு ஹயாத்தாக இருப்போமோ என்று தெரியாது. என்னுடைய இந்த லுஹர் தொழுகையா, என்னுடைய இந்த ஜும்மா தொழுகையா, எனக்கு இதுதான் கடைசியாக இருக்குமோ என்று நினைத்து தொழு. அப்படி தொழுதால் உள்ளச்சம் அல்லாஹ்வுடைய பயம் உனக்கு வரும். அல்லாஹ்வை பயந்து தொழுகக்கூடிய, பேணுதலாக தொழுகக்கூடிய அந்த இபாதத் உன்னோடு இருக்கும். ஒவ்வொரு நேர தொழுகையையும் அல்லாஹ்வோடு நினைவோடு, இறையச்சத்தோடு, என்னுடைய தொழுகை இதுதான் கடைசியாக இருக்கும் என்ற நினைவோடு தொழு என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படிப்பட்ட தொழுகைகளாக, தொழுகைகளில் பேணுதல் உள்ளவர்களாக இன்னும் ஏராளமான விஷயங்கள் இந்த தொழுகை சம்பந்தமாக இருக்கிறது. வரும் வாரங்களிலே பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையின் மூலமாக நம்மளுக்கு உள்ளச்சத்தை தந்தருள் புரிவானாக, பேணுதலை தந்தருள் புரிவானாக. தொழுகை மூலமாக அல்லாஹ் செய்த அந்த
நியமத்துக்களுக்கு பிரதி உபகாரமாக இந்த தொழுகை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அவனுடைய அருள்பாக்கியங்களை பெற்றவர்களாக ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக வாழ வைத்து கடைசி நேரத்திலே அந்த சக்கராத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய மகத்தான பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அத்துணை பேர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. சுவர்க்கத்தை நசீபாக்குவானாக. ஆமீன். வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.